நான் அந்த நெருப்பு பெட்டியை திறந்து பார்க்க விட்டேனா? ஒரு மந்திர பரி. ஆச்சரியம். இது ஜோக்கா? அது சுவாரஸ்யம். அதை நான் என்ன செய்ய முடியும் பாத்தீங்களா? இது எல்லாம் உன்னுடையது. சரியானது. வாவ்! நான் ஒரு ஜிஞ்சர் பிரெட் வீடுகளை பெற்றேன். மிகவும் அழகாக உள்ளது. இது முழுவதும் குக்கீஸ்களாலும் என் பிடித்த அச்சுக்கரண்டி முதலியனாலும் செய்யப்பட்டிருக்கிறது. ஜூலி, அது உன்னுடையதல்ல. எந்த பிரச்சனையும் இல்லை. ரொம்ப நல்லா மணக்கிறது. இந்த ஜிஞ்சர் பிரெட் ஹவுஸ் மிகவும் இனிப்பாகவும் ருசியாகவும் இருக்கிறது. யம் 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 யம். ஜெயின், உங்கள் பாதுகாப்புல என்ன இருக்கிறது? அதுல எனக்கு சிந்திக்க விதமாக இருக்கிறது. அப்பப்போ, நான் பூனை உணவு வாங்கிவிட்டேனா? அது பேராசையாக உள்ளது. ஸ்லேயர், ஆமாம், நிச்சயமாக. நான் பூனை உணவு ஒருபோதும் சாப்பிடவே இல்லை. அது அருவருப்பாக அதை இருக்கிறது. முழுவதும் சாப்பிடணும். யாராவது என்னை காப்பாற்றுங்கள். ஓ, என்ன நடக்குது? இது அவருக்கு தண்டனை நேரம். ஜூலி, இதை செய்யலாம். இல்லை. என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இங்கே வாருங்கள். பேரி, என்ன செய்கிறாய்? நானாமோ உன்னை பிடித்து விடுவேன். உடனே அதை பயப்படு. ஆனால் நான் உன்னை தொந்தரவு செய்வதில்லை. இங்கே வா. பர பர. விரைவில் சந்திப்போம். பை பை பேரி. ஐயோ, அருவருப்பு. யாருக்குள்ள முதல் வெற்றியாளர் பார்க்கலாம். எனக்கு என்ன இருக்கிறது? ஊ, ஊ. நான் ஒரு சாண்ட்விச்சை பெற்றேன். இது ருசியானது. நாம் இதை பரிசோதிப்போமா? நன்றாக இருந்தது என்பதில் சந்தேகமில்லை. என்ன? இல்லை, அதை உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டுமா? ஏன் நான் சோகமாக இருக்கிறேன்? எனக்கு என் சொந்த சேவ் இருக்கிறது. ஓ இல்லை, நான் மீன் கிடைச்சது. நான் இதை வெறுக்கிறேன். நான் வாந்தி எடுக்க போகிறேன். ஓ, இது என்ன கனவு கவலை? இது முற்றிலும் மோசமானது. ஏன் நான் இப்படியா? எனக்கு ரொம்ப பசி. நான் இசை கிழிப்பால் மயங்கவில்லை. பிரிட்னி மாதிரி இல்லை. இது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. எனக்கு ஒரு அருமையான யோசனை கிடைத்திருக்கிறது. இதை செய்வோம். ஹே, ட்ரீட். ஹே, கிரேகர். என்ன? ஹே, என்ன? அங்கே இல்லை. எங்கே? இந்த சிறிய மதியை செய்வோம். வாங்க, நான் சில மீன்களை பிரிட்னியின் சாண்ட். அவளுக்கு அது பிடிக்கும். ரொம்ப சில்லறை. எனக்கு புரியவில்லை. சரி, என் சாண்ட்விச்சை ஓசோ விரைவாக சாப்பிடுகிறேன். நிறுத்து. இது என்ன? அவர் இறந்துட்டார். யோ, இது என்ன? பரிகாசம் பற்றி இல்லையா? மிகச் சிறந்த உள்ளம். சரி, பரவாயில்ல, பாப்போம். எனக்கு ஒரு பேபி யோடா கிடைத்தது. நான் இதை பற்றி எப்போதும் கனவு கொண்டிருந்தேன். அது எவ்வளவு அழகாக உள்ளது. ஓ, என்ன நடக்குது? ஓ, என் சீட்பெல்ட். ஒரு கோல் கண்டறியப்பட்டது. வாங்க தொடங்கலாம். ஓ யோடா, ஒரு இலக்கை தேடுதல். தேடல் முடிந்தது. ஓ, எனக்கு ஒரு யோசனை உள்ளது. படவோ, பாருங்க. எப்படி இஷ்டமாக இருக்கிறது. ஆம், நான் முடிவாக ஒரு இலக்கு கண்டறியப்பட்டுள்ளது. ஒரு இலக்கு கண்டறியப்பட்டுள்ளது. அதுதான் நான் நினைத்தேன். தன்னை அழித்துக் கொண்டதா? நீங்க பார்க்கல.
பீட்சா என்ன எங்கும் அதை சுவைக்க இரண்டாவது முயற்சி. அது முயற்சிக்க காத்திருக்க முடியாது. முடியாது. அது என்னுடையது. அது என்னுடையது. அதை பற்றி அந்த பார்ப்போம். ஏழை கவ்வல். ஓ நோ, எனது மேசை கரண்டி. நீ தோற்றுவிட்டாய். நான் ஃபோர்க் கொண்டு பீட்சா சாப்பிட மாட்டேன். எனக்கு ஒரு நல்ல யோசனை இருக்கிறது. கைகளால் செய்வது மிகவும் எளிதாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். ஓ, இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஓ, வாரு ஜேன், பார்ப்போம். ஓ, இங்கே பூஞ்சையும் துர்நாற்றம் வரும் சீசும் இருக்கின்றன. அதன் தோற்றத்தை விட ருசி மிகவும் மோசமானது. ஓ, இங்கே என்ன பிரம்மாண்டம். குணமுடையவராக உண்பது நிஜமாகவே சாத்தியமற்றது. இது பாருங்கள். இல்லை. நன்று. என்ன இருக்கிறது எனது என்னிடம்? முறை. உண்மையா? ஒரு ஜாடி. அது விசித்திரமாக இருக்கிறது. ஒருவேளை நான் அது முயன்று பார்ப்பேன். வாசனை விசித்திரமாக இருக்கிறதா? அது அவ்வளவு மோசமாக இல்லை. அதுவே. ஓ, எதுவும் நடக்கவில்லை. இது விசித்திரமாக இருக்கு. என்ன நடக்கிறது? ஓ, இல்ல. அது உண்மை இல்லை. ஃப்ரிட்ஜ். மிஸ், அவன் ஒரு சுண்டெலியானான். என்ன ஒரு அழகான். எதை பிடிக்கும் என்பதை காட்டலாம். அவன் பயந்துட்டான். ஆனா அப்படியெல்லாம் திரும்ப வந்தது. நான் பார்த்தேன். என் ஸ்லோ. உன் தேவையை முதல் நீ செய் செல்லமே. நான் ஒரு மிகச்சிறந்த யோசனையை உருவாக்கினேன். இனி நான் சீசை கிற்க வேண்டியதில்லை. இந்த எலி எல்லா வேலைகளையும் செய்து விட்டது. ஆனா நான் இன்னும் பசிக்குது. ஹே பிரிட்னி, அவளை பிடிக்கணுமா? கொடூரமாக. ஹே, இப்போது பீட்சா எனது. நல்லது ஜூலி, நீ எனக்கு அதிகம் உதவியாய். ஹூம், எவ்வளவு சுவையாக இருக்கிறது. நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஒரு வாள். அந்த கடலில் என்ன இருக்கிறது பார்க்கலாம். ஓ, ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம். வாவ், இதை உடனடியாக முயற்சிக்க வேண்டும். என்ன சொல்ல முடியும்? வாசனை அற்புதமாக உள்ளது மற்றும் சுவை மிகவும் அருமையாக இருக்கிறது. வாவ், கூல். நீ உதைசாலி. சிறப்பு. அடுத்தது நான். ஜேன் மாதிரி எனக்கும் அதிர்ஷ்டம் கிட்டும்னு நம்புறேன். கண்டிப்பா அல்ல. எனக்கு காரமான மிளகாய் கிடைச்சிச்சு. அதிர்ஷ்டமான அதை விஷயம். செய். நான் உன்னை நம்புகிறேன். சரி, கனுங்கனை வேகமாக நிறைவு செய்யலாம். இதை எப்படி செய்வது என்று எனக்கு தெரியவில்லை. என் தொண்டை எரிகிறது. இந்த மிளகாய் சாப்பிடுவது சகிக்க முடியாதது. ஒரு கனவு கெடு. ஓ, இல்ல, என் ஐஸ்கிரீம். அது மகிழ்ச்சியானதல்ல. உன்னிடம் ஏதேனும் நல்ல யோசனை இருக்கிறதா? நான் என் நண்பருக்கு உதவுவேன். ஆனால் முக்கியமானது என்னவென்றால் நான் காப்பாற்றப்பட்டேன். யூஜின், பின்னர் கட்டியணைத்து மகிழ்வீங்கள் இல்லை. நன்றி. நான் மிக சுவையானவளாக இருந்தேன். இது உன் நேரம் பிரிட்னி. இந்த முறை என்ன கிடைக்கும் என்று நான் ஆச்சரியப்படுகிறேன். ஓ, இது ஒரு பொருளோ. அந்த என்ன நடக்குது? அருகில் வந்தது அற்புதம். சரி, வளம் உள்ளது பெண்களே. 1 2 சீஸ், திரும்பி வா. எங்களை அவசரமாக சுத்தம் செய்ய வேண்டும் மற்றும் இந்த வீட்டை சீராக்க வேண்டும். அந்த இறந்த பறவை இங்கே சேர்ந்திருக்க கூடாது. பேயான்றே ஒரு வாழைப்பழத்தின் தோலும் இல்லை. ஆரோ, நல்ல யோசனை. எனது பையில் எத்தனை பெரியன்சில்ஸ் மார்க்கர்கள் இருக்கின்றன? நான் வீட்டை நிறமிட்டு விடலாம். எனக்கு மஞ்சள் விளங்குகிறது.
ஆமாம், சேனை நிறமாக சுவர்களை வரைவோம். நான் கூரையை சிகப்பு நிறமாக செய்ய வேண்டும். முன்புறம் என் பென்சில்களால் அழகான சாளர சட்டங்களை நீங்கள் செய்யலாம். இப்போதுதான் நீங்கள் எல்லாவற்றையும் பார்க்க போகிறீர்கள். உதவி. ஆஹா, 1 2 திருத்தங்களை சேர்ப்போம். நான் இதை மஞ்சளாக போடப் போகிறேன். நாங்கள் சிறப்பு கார்டுகளை உருவாக்கப் போகிறோம். இது புல்வெளிக்காக. நான் இப்போது என் மைதானத்தில் விளையாட முடியும். இது மிகவும் பரவசமாக உள்ளது. நிகோல் தனது புதிய வீட்டில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார். ஹாய் செய்தி, இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. ஆனால் நான் மரத்தை முற்றிலும் மறந்துவிட்டேன். அது உடனடி பராமரிப்பு தேவைப்படுகிறது. ஆகவே நான் அதனை பாசனம் செய்ய போகிறேன். எவ்வளவு மென்வழியான வாசனை. நிக்கோலின் வீடு ஏன் சிறந்தது? ஹலோ எம் இதுவே நாங்க கீழே சரியா வந்து வருகிறோம். உங்களுக்கு என்ன வேண்டும்? அது சாத்தியமே. ஒரு நிமிடம். உங்களுக்கு இளஞ்சிவப்பு பிடிக்குமா? பொன்னை கூற்று பிடிக்கும். என் வீடு என் பொன்னை போல ஒளியும் பிரகாசமும் கொண்டதாக இருக்கட்டும். நீங்கள் யார்? ஹே, இது என் வீட்டுக்கு தங்கம். எனக்கு கிடைச்சது. எல்லாவற்றையும் வென்று விடுங்கள். இப்போ ஒத்திருக்கும். நாம் அந்த பொன்களை உருக்க வேண்டும். ஹா, மலிவு எரியும் குடுவை வந்து விட்டது. மிக அற்புதம். அதை கூரை மேல் ஊற்று. மனத்தை வெளிப்படுத்துவோம். அற்புதம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு ரொம்ப அருமையா தெரியுது. செல்வம் உழுன்னு. ஆமாம், மோசமில்லை. ஆஹா, எனக்கு புரிகிறது. உங்களுக்கு கொஞ்சம் அதிக அலங்காரம் வேண்டுமா? சரி, இது நல்லா பார்க்குது. பாருங்கள். பிராவோ மைக், நீ சரி. செஞ்சுட்ட. ஒரே நிமிஷம். எது நிறம் உங்களுக்கு பிடிக்கிறது? உங்கள் தேர்வு ஒப்பிட முடியாதது. ஆனால் கம்பளம் எப்படி? அப்புறம் மரங்கள். மிஸ் ஆன ஒரு மரம். அது செய்யப்படும், மிஸ் ராக்ஸி. அப்படியா? ஓ, அந்த வாடை. இது எனக்குள் கிறுக்கைத்தனம் உண்டாக்குகிறது. அற்புதம். இதோ உங்களுக்கு பரிசு. இது போதுமா? பார்க்க தாராளமாக. நன்றி மிஸ். எல்லாம் சரியாக இருப்பது போல தெரிகிறது. என்னுடைய வீடு இறுதியாக முடிந்து விட்டது. தினம் ஒரு அழகா. எவ்வளவு அழகாக இருக்கிறது. உண்மையா? அது என்ன? பரவாயில்ல. நாம் சில உள்துறை வடிவமைப்பு வேலைகளை செய்ய வேண்டும். நான் எங்கு தொடங்க வேண்டும்? நீங்கள் செய்யவில்லை. நன்றி. என்ன செய்கிறா? வணக்கம் தங்கை. உன் ஐஸ்கிரீம் காக்கிகைகளை தரலாமா? நன்றி. தாய் கோபப்பட மாட்டீர்கள் என நினைக்கிறேன். அவரை அருகே எடுத்துச் சென்றால். இனிய கனவுகள். சிறப்பு. போகலாம். ஓ, இதே போல் இந்த சாலை குறி தேவைப்படும். மேலும் காலியான கோக் பாட்டில்களும். இப்போது எனக்கு வேண்டிய எல்லாவற்றும் இருக்கின்றன. முதலில் என் குண்டு முழங்கா பொம்மைக்கு ஒரு குளிர்ந்த மேசை செய்வேன். நான் காலியாக இருக்கும் கோக் பாட்டில்களை அதற்காக பயன்படுத்த போகிறேன். மேலும் ஒரு நிறுத்தம் குறியீடு அடையாளமும். வாவ், இது நம்ப முடியாதது. நல்லதே. வணக்கம் என் கரடி. இதோ உங்களுக்கான புதிய வீடு.
அற்புதமான பெருமூச்சு நான் உபயோகிக்க பார்வை அள்ள முடியாது. ஆனால் நீங்கள் வண்ணவான ஆடைகளில் இருந்து அழகான பாய் தயாரிக்க முடியும். இதை எப்படி செய்வது என்பதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். இது சுவை கர்சு மாதிரி இருக்கிறது. சூப்பர், எனக்கு இது பிடிக்கும். இது மறுமையானது. உலர் கதிர்வீதிகளுக்காகவும் பாலிகை தோசைகளுக்காகவும் ஐஸ்கிரீம் அட்டை குச்சிகள் பாட்டில் ஏரியில் சிறந்த தட்டு போலவே இருக்கும். அப்படியே போட்டாச். இது அற்புதமாக இருக்கிறது. ஆனால் இந்த சுவர் கிருமியாக இருக்கிறது. அதை அழகாக மாற்ற நான் உடனே என் வண்ணமான ஒட்டிக்கொள்வதை பயன்படுத்த வேண்டும். அவற்றையெல்லாம் போட்டு விடுவோம். உள்ளே சென்றோம். இப்போது இது மூடப்பட்டுள்ளது. அடுத்தது, ஆஹா, இந்த கண்ணாடி. நான் அதை சுவரில் தொங்க விடுவேன். மஞ்சள் நிற டேப். நான் என்ன செய்பவென்று உங்களுக்கு தெரியுமா? இது எனது இனிய மஞ்சளின் நிறம். பாருங்கள், இது ஒரு சிறப்பு டேபிள் போல உள்ளது. அதை பாருங்கள். எல்லாரும் இதுதான் சிறிய ராஜகுமாரியின் வீடு என்பதை அறியேன். நான் எனக்கு ஒரு கிரீடம் வரைய உள்ளேன். எது? இந்த பீதியூட்டும் உயிர் என்ன? டைம். ஒரு இளவரசரா? அதுவும் நகைச்சுவையாக இருக்கிறது. என்னிடம் அருகே வராதே. அமைதி. என் சிறிய வீட்டை அலங்கரிக்க நேரம் வந்துவிட்டது. முதலில் நான் ஒரு மெல்லிய கம்பளியை வாங்குவேன். அதில் இலகுவாக சாய்ந்து கேளலாம். அதன் பிறகு இந்த அழகான தங்க திரைமைகளை ஒரு சியால் எழுத்துடன் ஓட்டுவேன். இதனால் யார் இங்கு சியால்வில் அதிகம் செல்வம் உடையவர் என்று அனைவரும் அறியலாம். அற்புதம். என் அற்புதமான அலமாரிக்கு கடல் சிப்பிகள் இல்லை. என் கிரீடத்திற்காகத்தான். பிரின்ஸும் நானும் சேர்ந்து எடுத்த நினைவூற்றும் புகைப்படங்களால் என் புதிய வீட்டின் சுவர்களை அலங்கரிப்பேன். பை. மேலும் என் சிம்மாசனம். இங்க ஆண்டி அரேசியோர்டம் during Arachirisaurus இறுதி ஒப்பந்தங்கள். இப்பயாவது நான் உட்கார்ந்து இந்த அழகை பாராட்ட முடியும். இந்த ஆடம்பரமான மேக்கோவரை பாருங்கள். இப்போது இது சிறந்தது. கூல். கண்ணாடியில் இருக்கிற இந்த அழகி யார்? அவரை உடனே படம் எடுத்து அக்கம் பக்கத்தினருக்கு காட்ட வேண்டும். வணக்கம். நான் அழகாக இருக்கிறேன். ஆம், அனைவரும் இதை பற்றி அறிந்திருக்க வேண்டும். சாக்சி மீண்டும் தனது மேக்கப்பை காட்டிக்கொள்கிறாள். நீங்கள் இல்லை, அத பண்ணாதே. ஒருபோதும். நிக்கோல்ஸ் சொந்த நிலத்துல என்ன செய்து கொண்டிருப்பாருன்னு எனக்கு ஆச்சரியம். அவர் தேநீர் குடித்துக் கொண்டிருக்கிறார் போல. நானும் தேநீர் குடிக்க விரும்புகிறேன். ஹலோ, நான் ஒரு பார்ட்டி வைக்க விரும்புகிறேன். எங்கே? அம்மா, இசைக்கான ஸ்பீக்கர்கள் இருக்கும். ஒரு டிஸ்கோ பால். அவனுக்காக விளக்குகளை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டிஜே தேவை. நீங்கள் இருவரும் நடமாடும் மேடையை ஒளிர காட்டுங்கள். அருமையான வேலை. இதோ உங்களது பணம். பிரிட்டனி, வணக்கம் நண்பரே. உன்னை பார்க்க மிகவும் மகிழ்ச்சி. என் கொண்டாட்டத்தில் மகிழ்ச்சி செய்யலாம். என்ன எச்சரிப்பது? இசை மிகவும் உயரமாக இருக்கிறது. வணக்கம், பாதுகாப்பு. என் அயலவர்கள் ஒரு விருந்தனை கொண்டாடுகிறார்கள். ஏய், என்ன நடந்தது? அவர்கள்தான். உங்கள் இசை மிகவும் சத்தமாக இருக்கிறது. நாம் இதை இப்போது கண்டுபிடிப்போம். மிஸ், இனி சப்தம் இல்லை. நான் உங்களை கவனித்துக் கொள்கிறேன்.
நான் மன்னிக்கவும், ஆனால் என்ன நிமிடம்? உங்களுக்கு என்னிடம் ஒரு விஷயம் உள்ளது. நான் பணம் கொடுத்தால் எப்படி? வாவ். சரி மிஸ், தொடருங்கள். ஓஹோ, அப்போலோஸ், நான் சென்று விட்டேன். பட்டாசுகள் பற்றி தீ என்ன? அருமை. கூட்டம் இன்னும் நடக்கிறது. நான் தீயை அணைக்கிறேன். வாங்க ஆரம்பிப்போம். எங்களுக்கு ஒரு தீ அணைப்பு சாதனம் இருக்கிறது. அது வேலை செய்தது. எனக்கு மிகவும் பயமா இருக்கிறது. மம்மா மியா, இது சாதாரண. என்னால் என் புதிய வீட்ல என்ன நடந்தது? நிக்கோல், நான் உன்னிடம் தங்கி இருக்கலாமா? தயவு செய்து. கண்டிப்பா. உங்களுக்கு செய்ய வேண்டுமா? நான் பகிர முடியும். இதோ ஒரு சாய் கூட்டம்.